பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் மிகுந்த ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அனுதினமும் என்னுடைய இந்த பிரச்சனையை தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆபத்துகளில் இருந்து நான் எப்பொழுது விடுதலை ஆவேன்? என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? என்னுடைய ஜெபத்துக்கு ஏன் ஆண்டவர் பதில் தரவில்லை? அனுதினமும் தேவ சமூகத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இந்த ஆபத்தான காரியங்களில் தேவனுடைய கரம் வைக்கப்படவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஜெபங்கள் என் சந்நிதியில் வந்து எட்டியாயிற்று என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபத்து நாட்களில் உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்டு அதற்கேற்ற பதிலை, அதற்கேற்ற விடுதலையை, அதற்கேற்ற ரட்சிப்பை உங்கள் குடும்பங்களில் நான் தருவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு பல ஆபத்துகள் வந்தது. தன்னுடைய மாமனார் சவுலினால் பல ஆபத்துகள் வந்தது. தன்னோடு கூட இருந்தவர்கள் மூலம் பல ஆபத்துக்கள் வந்தது. இப்படி பல ஆபத்துக்கள் வந்த போதிலும் அவன் மனிதனை நாடாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். தேவனை நோக்கி பார்த்து கொண்டான். ஆண்டவரே, எனக்குண்டான இந்த ஆபத்திலிருந்து தேவன் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போதெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய ஆபத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தாரேயானால், இன்றைக்கு குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், வியாகுலங்கள், பாடுகள், விபத்துக்கள், வியாதிகள், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் அழுது விழிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அந்த ஆபத்துகளில் இருந்து உங்களை தப்புவித்து உங்களை ஜெயம் கொள்ள வைப்பதற்கு கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இன்றைக்கும் ஜீவனோடு உங்களோடு கூட நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என் பிள்ளை ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள், பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள், என்னுடைய மகனுடைய காரியம் தோற்று போனது போல் இருந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவோ ஜெபித்து பார்க்கிறேன், எவ்வளவோ தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், ஆனாலும் இந்த காரியத்தில் ஒரு விடுதலை இல்லையே, இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லையே, இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை இல்லையே, இந்த தொழிலில் ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே, இந்த ஊழியத்தில் ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே, இந்த வழக்குகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே, இந்த நில சம்பந்தமான காரியத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே, எப்பொழுது இந்த பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய கரம் உங்கள் குடும்பத்தில் வைக்கப்பட்டாயிற்று என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும், உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன், என் காரியத்தை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை விடுவிக்கிற தகப்பனாய் நான் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்காக ஒத்தாசை அனுப்பக்கூடிய தகப்பன் உங்களை சியோனிலிருந்து அவர் ஆதரித்து கொண்டிருக்கிறார். அவர் மன விருப்பத்தை
வசனத்தின்படி உங்களுக்காக இறங்குகிற நல்ல தகப்பன் இன்றைக்கும் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை கொடுத்து உங்களை அவருடைய வழியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், ஆபத்துக்கள் வரும்போது என்னுடைய கரம் உங்களை தாங்கும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லத்தக்க விதத்தில் உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் எதிரிட்டு வந்தான் அல்லவோ, அந்த எதிரிட்டு வந்த சத்ருவை முறியடித்த தெய்வம்தான் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். எத்தனையோ ஆபத்துக்கள் வந்த போதிலும் கூட உங்களை விட்டு கொடுக்காத தகப்பன் ஆண்டவரேன்னு கூப்பிட்ட நேரமெல்லாம் உங்களுக்கு உதவுவதற்காக தூதர்களோடு இறங்கின அந்த கர்த்தருடைய சேனை, அந்த கர்த்தர் உங்களை பார்த்துத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார், மகனே மகளே, நான் உன்னை விட்டு விடுவதற்கல்ல, உன்னை நான் விருதாவாய் தள்ளி விடுவதற்கல்ல, நீ வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பதற்கல்ல, நான் உன்னோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாய் இருக்கும். சத்துருக்கள் பார்க்கும்போது இது தேவனுடைய பிள்ளை, இது தேவன் கூட இருக்கக்கூடிய பிள்ளை என்பதை அறிந்து உன்னை விட்டு அவன் அகன்று போவான். சத்துருக்கள் ஓடி போவார்கள், உன்னிடத்தில் வரமாட்டார்கள். எந்த ஆபத்தை கொண்டு வந்தார்களோ அதே சத்துருக்கள் உன்னை விட்டு இடம்பெயர்ந்து போவார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆபத்து நாட்களில் நீங்கள் ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார், நான் உங்களை ரட்சிக்கிற தேவன், நான் உங்களோடு கூட இருக்கிற தேவன், என்னுடைய வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே, தீங்காய் என் குடும்பத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறது, ஆபத்தாய் என் குடும்பத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறது. என் ஆபத்தை மாற்றுவதற்கு தேவ சமூகத்தில் கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தந்து எங்களை வழிநடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் ஆண்டவரே, எந்த தீங்கும் வராதபடிக்கு, எந்த ஆபத்தும் வராதபடிக்கு கர்த்தர் அந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய மகிமை அந்த குடும்பங்களில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.